6ஆம் வகுப்பு எடுத்து வரும் அந்த வகுப்பாசிரியை தன்னோட மாணவர்களுக்கு பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒழுக்கம், பண்பாடு, பழக்க வழக்கம் இதெல்லாம் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகுப்புல 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் மகிழ்ச்சியுமா, அம்மா ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் வாங்கினா அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க பொண்ணுதாம்மா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கா. உடனே அந்த அம்மா, நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க்கு, நம்ம பொண்ணு செகண்ட் ரேங்க் எடுத்தா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாமா அப்படின்னு அவளை நிப்பாட்டிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா ஏமா அப்படி பண்ணீங்க, அந்த பொண்ணு சொல்லி கொடுத்ததுனால தான் நான் செகண்ட் ரேங்க் வாங்கினேன், இல்லைன்னா நான் 10வது ரேங்கோ இல்லை 15வது ரேங்கோ தான் வாங்கியிருப்பேன், என் டவுட்டு பூரா அவர் தான் கிளியர் பண்ணா, இப்போ நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட நான் டவுட்டு கேட்பேன், ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அப்படியாம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துட்டாங்க. அந்த வேலை பார்க்குறவங்களோட பொண்ணு இந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு, நான் உனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா எங்க குடும்பத்தோட நிலைமையை தெரிஞ்சு எங்க அம்மாவுக்கு மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரீ அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு இந்த பொண்ணு, இது ஒரு விஷயமா அப்படின்னு 2 பேரும் கையை கொடுத்துட்டு ஹாப்பியா போயிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் கேட்டுட்டு இருந்த அந்த வகுப்பு ஆசிரியை நல்லாசிரியர் விருது வாங்கினா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாங்களோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு வெற்றி பெருமிதத்தோட அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. பெரியவர்களாகிய நீங்கள் கை தேர்ந்த சிற்பிகளாக இருப்பீர்களானால் சிறந்த சிற்பமாக மாற உங்கள் குழந்தைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.